ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தின் கீழ் சென்னையில் வீடு வீடாக சென்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பரப்புரை. தமிழ்நாடு அரசின் திட்டங்கள் குறித்து மக்களிடம் எடுத்துரைத்தார். திமுக அதிமுகவுடன் பாமக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதாக கூறப்படுவது வதந்தி என்று ராமதாஸ் விளக்கம். செயற்குழு, நிர்வாகக் குழு மற்றும் பொதுக்குழு கூடி கூட்டணி பற்றி முடிவு செய்யப்படும் என திட்டவட்டம். விருதுநகர் பட்டாசு ஆலை வெடி விபத்தில் நிவாரணம் கேட்டு போராடிய மக்களை வேற மாதிரி ஆகிவிடும் என எஸ்பி மிரட்டிய விவகாரம். வேறு மாதிரி என்றால் மடப்புரம் அஜித்குமார் மாதிரியா என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி காட்டம். வரலாற்று பாசிசம் ஸ்டாலின் அரசின் கொடுங்கோன்மையிடம் தோற்றுவிடும் எனவும் விமர்சனம். சேலம் சட்டமன்ற உறுப்பினர் அருளை கட்சியிலிருந்து நீக்கும் அதிகாரம் அன்புமணிக்கு இல்லை. தனக்கே எல்லா அதிகாரமும் இருப்பதாக ராமதாஸ் பேட்டி. திருப்புவனத்தில் அஜித்குமாரை காவலர்கள் தாக்கியதை வீடியோ எடுத்தவரிடம் மதுரை மாவட்ட நீதிபதி 2வது நாளாக விசாரணை. தனக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று காவலர்களிடம் முறையிட்டுள்ளதாக பேட்டி. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் ஜூலை 21 தொடங்கும் என மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு அறிவிப்பு. மத்திய அரசின் பரிந்துரையை ஏற்று மழைக்கால கூட்டத்தொடரை நடத்த குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஒப்புதல். பாமகவில் நிலவி வரும் உட்கட்சி குழப்பங்களில் இருந்து தன்னை தற்காத்துக் கொள்ளும் முயற்சியில் ஈடுபடுகிறார் அன்புமணி என விசிக தலைவர் திருமாவளவன் கருத்து. வன்னியர்களின் சமூக நீதிக்காக குரல் கொடுப்பது வரவேற்கத்தக்கது எனவும் பேட்டி. காலணி, ரெடிமேட் ஆடைகள் மீதான ஜிஎஸ்டி வரி குறைக்கப்பட வாய்ப்பு. குக்கர், குடை, வாஷிங் மெஷின் வரியையும் குறைக்க திட்டமிட்டுள்ளதால் விலை குறைய வாய்ப்பு. டிஎன்பிஎஸ்சி நடத்தும் குரூப் 4 தேர்வுக்கான ஹால் டிக்கெட் வெளியீடு. இணையதளத்தில் இருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என அறிவிப்பு. காலையில் புறப்படும் ரயில்களுக்கான முன்பதிவு பயணிகள் அட்டவணை முந்தைய நாளே வெளியிடப்படும் என அறிவிப்பு. பிற ரயில்களுக்கு 8 மணி நேரம் முன்னதாக வெளியிடப்படும் என ரயில்வே அமைச்சகம் சுற்றறிக்கை. 9,000 பணியாளர்களை வேலையை விட்டு நீக்கவிருப்பதாக மைக்ரோசாப்ட் நிறுவனம் அறிவிப்பு. நடப்பாண்டில் மட்டும் 3வது முறையாக பணி நீக்க நடவடிக்கை. அமர்நாத் குகை கோயில் புனித பயணம் தொடக்கம். ஜம்முவிலிருந்து புறப்பட்டது முதல் குழு. கடுமையான வெப்ப அலையின் தாக்கத்தால் ஐரோப்பாவில் மேலும் 6 பேர் உயிரிழப்பு. சுட்டெரிக்கும் வெப்பத்தால் பிரான்ஸ், ஸ்பெயின், இத்தாலி ஆகிய நாடுகள் மிக மோசமாக பாதிப்பு. லண்டனில் நடக்கும் விம்பிள்டன் டென்னிஸ் போட்டியில் பெண்கள் ஒற்றையர் பிரிவில் அரீனா சபலென்கா 3வது சுற்றுக்கு முன்னேற்றம். தன்னை எதிர்த்து போட்டியிட்ட மேரி பவுஸ் கோவாவை 7-6, 6-4 என்கிற நேர் செட் கணக்கில் வீழ்த்தி அபாரம். இங்கிலாந்துக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் இந்தியா 310 ரன்கள் சேர்த்தது. கேப்டனாக பொறுப்பேற்ற முதல் 2 டெஸ்ட் போட்டிகளிலும் சதம் விளாசியவர் என்ற கோலியின் சாதனையை சமன் செய்த கில்.